அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தர் கிரீசியும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிரியை வீராக இயேசுப்பா, இந்த அதிகாலை வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கிரியை வீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் நீர் எங்களோடு இருந்து உம்முடைய வல்லமை வெளிப்பட செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்வீராக. சகல கிரியைகளையும் எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்தி உம்முடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை கூட நாங்கள் வாசிக்கிற வேத பகுதியை என் தேவனீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாதப்பா. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று நீர் சொல்லுகிறீரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு அதை நன்மையாக்கி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையிலும் தேவன் எங்களுக்கு செய்கிற அதிசயங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த வேத வாசிப்பு ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். அப்பாவுடைய மகிமை ஒவ்வொருவரும் ருசிக்க உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். அதை என் தேவன் ஆசீர்வதித்து தாரார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அன்பு நேயர்களே, இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய பகுதி யோபுவின் புத்தகம். யோபு 37ஆம் அதிகாரம். இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழங்கும் அந்த துணியாயும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் சொல்லி விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தையும் குமர பண்ணுகிறார். அவருடைய நாமம், அவருடைய சத்தம் கேட்கப்படும். அப்போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் உயர்ந்த மலையும் கல்மலையும் தம்முடைய வல்லமையும் பெருமலையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யும் என்று கட்டளையிடுகிறார். நாம் உண்டாக்கின சகல மனுஷர் நம்மை அறியும்படி அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெவிகளில் தங்கும். தெற்கே இருந்து சூறாவளியும் வடகாற்றினால் குளிரும் வரும். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும். அவர் நீர்த்துளிகள் மேகத்தில் ஏற்றி மின்னலைப் போல மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகளுக்கு பூச்சக்கரத்தில் நடப்புகும்படி அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். யோபை இதற்கு செவி கொடும். தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவனவர்களை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மேல் மின்னலை பிரகாசிப்பிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ. மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் திறமையும் பூரண ஞானமுள்ள ஒரு அற்புதமான செய்கைகளின் தென்றலினால் அவர் பூமியை அமையம் பண்ணும் பொழுது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாக இருக்கும் வகையும் அறிவீரோ. வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோட கூட இருந்து விரித்தீரோ. அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும். அந்த கரத்து நிமித்தம் முறை தப்பி பேசிருக்கிறோம். தன் பேச துணிந்தேன் என்று யாதொருவன் அதற்கு முன்பாக சொல்லாதிருக்குமோ. ஒருவன் பேச துணிந்தால் அவன் விளக்கப்பட்டு போவான். இப்பொழுதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் மப்பு நீங்க பண்ணி இருக்கிற சமயத்தில் வடக்கே இருக்கிற பெண்ணிமான வருகிற பொழுது ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்கக்கூடாது. தேவனிடத்தில் பயங்கரமான மகத்துவம் உண்டு.
சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது. அவர் வல்லமையினாலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாக இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றார். அதிகாரம் 38. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினாலே ஆலோசனையான் அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்பொழுதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ உனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிறது போல நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவன் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிகளை கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போல் அதை கதவுகளால் அடைத்தவர்கள் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் தான் உடுத்தின பொழுதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாக்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற பொழுது நீ எங்கே இருந்தாய்? துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படி அதன் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடிய காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்தை அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல வேறு ரூபங்கொள்ளும் சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல காணப்படும். துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும். மெட்டிமையானுடைய புயம் முறிக்கப்படும். நீ சமுத்திரத்தின் அடித்தவன் விட்டு புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசலில் நீ பார்த்ததுண்டோ? நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளை எல்லாவற்றையும் நீ அறிந்திருந்தால் சொல்லு. வெளிச்சம் வாசமாக இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் கொடி கொண்டிருக்கிறதும் சாணம் எங்கே? அதன் எல்லை என்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? நீ அதை அறியும்படி அப்பொழுது பிறத்திருந்தாயோ? உன் நாட்களில் தொகை எவ்வளவு பெரிதோ? இந்த மலையின் பண்ட சாலையிலே களுக்குள்ளே நீ பிரவேசித்தாயோ? கல்மலையாக இருக்கிற பண்ட சாலைகளை பாரித்தாயோ? ஆபத்து வருங்காலத்தில் கலகமும் யுத்தமும் வருங்காலத்தில் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைக்கிறேன். வெளிச்சம் பாவப்படுகிறதற்கு கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதுமான வழி எங்கே? பாலும் அந்த மறுமொழிய தனியும் இருப்ப இளம் பூண்டு இவைகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி பூமி எங்கும் மனுஷர் குடி இல்லாத இடத்திலே மனுஷரை சஞ்சலம் இல்லாத வனாந்திரத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடிமுழக்கங்கள் வரும் மின்னல்களுக்கு வழிகளையும் பகிட்டவர் யார்? மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ? பனித்துளிகளை ஒரு ஜனிப்பித்தவர் யார்? வயிற்றிலிருந்து புறப்படுகிறது ஆகாயத்தினுடைய உறைந்த பணிவை பெற்றவர் யார்? ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைத்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உரைத்திருக்கிறதோ? ஆறுமின் நட்சத்திரங்களின் சந்தர்ப்பத்தை நீ இணைக்கக்கூடுமோ? அல்லது மிருக சீசத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதன் காலத்தின் வரப்பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ? வானத்தின் நியாயங்களை நீ அறிவாயோ? அது பூமி அருளும் ஆளுகையை திடம் பண்ணுவாயோ? ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேண்டும் என்று உன்னை சொரிய வேண்டும் தண்ணி உண்மையில் வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ? நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகளை புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறேன் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ? அத்தருணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார்? உன்னதத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? ஞானத்திலே கொடி வாசிகளை எண்ணவர் யார்? தோளானது ஏகமாகவும் மனக்கட்டிகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளவும் ஆகாயத்து துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார்? நீ சிங்கத்துக்கு இறைய வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடைத்த கவியிலே பதிவிருக்கிறது போல அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிறது போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறது யார்? அவர் யார்? அதிகாரம் 39.
வரையாடுகள் இனங்காலத்தில் அறிவாயோ, மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ, அவைகள் சினைப்பட்டிருக்கிறது வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகளை இனங்காலத்தை அறிவாயோ, அவைகள் தொகுத்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். அவைகளின் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அன்றைக்கு திரும்ப வராமற் போய்விடும். காட்டுக்கழுதையை தன்னிச்சையாக திரிய விட்டவர்கள் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேனோ? அது பட்டணத்தின் இறைச்சல் அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மன்னிக்கிறதில்லை. அது மலைகளில் தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடி திரியும். சிரமண்டம் காண்டாமிருகம் முன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தாங்குமோ? படைச்சால்களை நீ காண்டா மிருகத்தை கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ? ஏரிலே அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? அது அதிக பலம் உள்ளது என்று நீ எண்ணி வேலைக்கு வாங்குவாயோ? உன் தானியத்தை அது உன் வீட்டின் கொண்டு வந்து தன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ சொன்ன அதை நம்புவாயோ? இப்படி தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தான் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலில் அனலுரிக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதித்து போட்டு உடைந்து போகும் என்பதையும், காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதை நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகளை தன்னுடையதல்லாதது போல் அவைகளை காக்காத கடின குணமுள்ளதாக இருக்கும். அவைகளுக்கு அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். தேவன் அவருக்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். அது செட்டை வருத்து ஏலம் புறம்பாக்கும் போது குதிரை வீரரையும் அதன் வீரியத்தை கொடுத்தாயோ? அது தொண்டையில் குமரலை வைத்தாயோ? ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல் அதை மிரட்டுவாயோ? அதனுடைய நாசின் செருக்கு பயங்கரமாக இருக்கும். அது தரையிலே தாளடித்து தன் பலத்திலே கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அமரா தூணியையும் எண்ணுகிற ஈட்டியும் கேடகும் அதன் மேல் கலகலக்கும்போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையிலே விளங்குகிறவனைப் போல அது மானித்து எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் துணிக்கும் போது அது நீதி என்று கணிக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரையும் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். உன் புத்தினாலே ராஜாவிடத்தில் பறந்ததற்கு எதிராக தன் சட்டைகளை விரிக்கிறதோ? உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இறை நோக்கும். அதில் கண்கள் தூரத்தில் இருந்து அதை பார்க்கும். அதன் பகைஞன் அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு இருக்கும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வேத பகுதி எங்களுக்கு கொடுத்திருக்கிற இயேசுவே, நாங்கள் வாசித்திருக்கோம், அநேக காரியம் புரிந்து கொண்டோம். மக்கள் நன்றி. நாங்கள் ஒரே மனம் ஒரே சிந்தியோடு இருந்து உம்மிடத்தில் உள்ள வேதத்தின் சகல ஆசீர்வாதங்களே நாங்கள் கேட்குறோமே. சுவே நீர் எங்களுக்கு அவைகளினாலே நிரப்பி எங்களை பலப்படுத்துவீரப்பா.
என் தேவ நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இப்பொழுது நீ அதை செய்யப்பா. நான் இயேசுவே உம்முடைய நாமம் பயப்பட்டு எல்லா கிரியைகளையும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிப்போம்.